தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் குறித்து அவரோடு விவாதிப்போம். தோழர் வணக்கம். வணக்கம். இங்கே எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு 2026. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அவர்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜயனுடைய கட்சிக்கு அந்த விருப்ப மனு தாக்கல் நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்ததாகவும் ஒரு பெருங்கூட்டம் பனையூர் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிச்சிருக்கு அப்படிங்கிற காட்சிகள்லாம் பார்த்தோம். இதில் அவர்களுடைய இந்த விருப்ப மனுவுக்கு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு தொகை முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. நாளைக்கு நான் தான் கரையற்ற ஒரு ஆட்சியை, ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இப்போ வருமான வரியில் 1.5 கோடி நீங்கள் கட்டணும், 15 கோடி ரூபாய் அந்த வருவாயை வெளியில் காட்டாதது, அதற்கான ஒரு இழப்பீடை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ரெண்டு தனித்தனி. முதல்ல அந்த வருமான வரி ஏய்ப்பு, அதை சில பேர் சொல்கிறாங்களே வரி அபராதம் கட்டுறது, அதெல்லாம் இல்லை, வரி ஏய்ப்பு. என்னென்னா வருமான வரித்துறை ரெய்டு அடிக்குது, இவர்கிட்ட 5 கோடி ரூபாய் கேஷ் இருக்குது, இன்னொரு 10 விசாரிக்கும் போது இன்னொரு 10 கோடி வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. 15 கோடி கணக்கில் காட்டப்படாத தொகை. இதில் ஏன் குற்றம்னு சொன்னால், நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேஷாக வாங்கக்கூடாது. எப்படி வாங்கினாலும் அது சட்டவிரோதம். சட்டவிரோதம் நம்பர் 1. வருமான வரித்துறை ஏன் அபராதம் விதிக்குதுன்னா, நான் ரெய்டு அடிக்கலான்னு இந்த கணக்கை காட்டியிருக்க மாட்டேன். அதான் பாயிண்ட் அங்கே. சரி, நாங்கள் இந்த ரெய்டு இல்லைன்னு சொன்னால் நீ இந்த 15 கோடி கணக்கு காட்டியிருக்க போகிறதில்ல. ஸோ வருமான வரி ஏய்ப்பு, அந்த ஏய்ப்புக்கு அபராதம். இது கணக்கு. இவர் என்ன அதை எப்படி சேலஞ்ச் பண்ணுறாருன்னா, நீ ஆன் டைமில் நீ என்ன இந்த இதை போடல, டேட் பார் ஆகிடுச்சு, ஸோ அது உங்கள் தப்பு, ஏன் தப்பு? ஆமாம், அடி வாங்கினதுனால கோப்பை எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டெக்னிக்காலிட்டி வழியாக தான் பண்ணுறாரே தவிர, நான் வருமான வரி இந்த வழக்குங்கிறது அவர் நான் குற்றம் செய்யலைன்னுலாம் சொல்லலை. சரியா? அதை நியாயப்படுத்தலாம் முடியாது. அதை பற்றி பேசுனாங்கனாலே பிரச்சனையாகும். ஆனால் ஏதோ கோமணத்தனமாக அவர் கேஸை போட்டு அவர் மாட்டிக்கிறார். இப்போ அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே கோர்ட்டுக்கு நகர்த்துவாங்க. பட் இதெல்லாமே சுற்றி வளைச்சு சொல்கிறது என்னென்னு சொன்னால், எனக்கு பணத்தாசை இல்லை, நான் ஏற்கனவே வேண்டிய அளவு சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிற கிளைமுக்கெல்லாம் நல்ல ஒரு குத்துன மாதிரி தான் இது இருக்குது. 250 கோடி ரூபாய் உச்சத்தில் இருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு அது ஒரு சந்தேகம். நீங்கள் 10 வருஷம் முன்னால், ஒளிப்படம் 10 வருஷம் ஆயிருக்கு, 10 வருஷம் முன்னால் உங்களோட சம்பளம் 15 கோடி எவ்வளோ வருது? இது 15 கோடி. இது 15 கோடி எவ்வளவு என்னன்னு தெரியல. அதிகபட்சம் என்ன இருக்குது, பாதி இது பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் பிளாக் ஒயிட்டுங்கிற சிஸ்டமை இவர் செய்கிறாருங்கிறது தெரியுது. இந்த 250 கோடி இந்த 10 வருஷத்துக்குள்ளே இவ்வளவு சேலரி எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்க முடியும்? அதில் ஏதாவது மணி லாண்ட்ரிங் பண்ணுறீங்களா? அந்த கேள்வி ஒன்று. இப்போ அதை எப்படி, இந்த சிஸ்டம் என்ன, இந்த சந்தேகம்லாம் வருது இல்லை, அதுக்கு அது எழுப்பணும். ஸோ தான் ஊழலுக்கு எதிரானவன், நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படிங்கிற அவரோட கிளைம் இருக்குல்ல, அது எவ்வளவு அபத்தமானது அப்படிங்கிறத இந்த வழக்கு நிரூபிச்சிருக்கு. ஐரோப்பாவிலேருந்து கார் வாங்கினதுல கூட அவர் வரி கட்டலை அப்படிங்கிற ஒரு இது, அதாவது அந்த சட்டத்தில் இருக்கிற லூப்பை பயன்படுத்துகிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு, ஆமாம், இது வெளியில் வந்ததுனால இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது, நீதிமன்றத்துக்கு வருது. இது தெரியாமல் என்னென்ன இருக்கலாம், எல்லாமே இருக்கும். இப்போது இது எல்லாரும் செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீ இந்த பொலிட்டிக்கலாக இதை கிளைம் பண்ணுறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. நீங்கள் பொலிட்டிக்கலாக இதை கிளைம் பண்ணுறீங்கன்னா இதை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுத்தாகணும். ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கணும். எல்லா இடத்துல நடக்கிறதானே நீங்கள் அதை அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்களா, நான் அப்படியே பியூராக க்ளீன் பண்ண போகிறேன் ஹார்பிக்கை போட்டு அப்படிங்கிற கிளைம் எடுபடும். இது ஒரு முக்கியமான நெருக்கடி. இன்னொன்று, இவர் கொடுக்குற இந்த விருப்ப மனு இருக்குல்ல, அது இதே மாதிரியான இன்னொரு மோசடி. 1.5 மணி நேரத்தில் 50,000 பேர் தானே சொன்னாங்க? 50,000. அந்த அத்தனை பேர் ஒரு செகண்டுக்கு இத்தனை பேர்னு வாங்கினா தான் அது நடக்கும். 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய இந்த திரைப்படங்களுக்கு ஒரு மவுஸை ஏற்றுற மாதிரி. அதே தான். ஏன்னா 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை நீ 2,000 ரூபாய்க்கு விற்கிற.
ஒரு 10,000 ரூபாய்க்கு மற்ற கட்சியெல்லாம் குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் சொல்கிற விருப்ப மனுவை நீ 100 ரூபாய்க்கு விற்கிற. இந்த குரூப்பை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியல. ரசிகன் சினிமா பார்க்க 100 ரூபா டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ரசிகன் சினிமா பார்ப்பான். நீ அதை 6,000 ரூபா வரைக்கும் விற்கிற. 2,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபா. இதில் கியூஆர் கோடில் ஒரு ஊழல் நடந்தது அந்த புதுச்சேரியில் விஜயனுடைய கூட்டத்திற்கு உள்ளால கியூஆர் கோடு கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு ஊழல். டூப்ளிகேட் காசு கொடுத்து, ஆமாம்மா, காசு கொடுத்து அதில் டூப்ளிகேட் எல்லாம் இது பண்ணி, அப்போ அவர்கள் நடத்தக்கூடியதுலேயே இந்த சிஸ்டம் வந்து பாதாளத்துக்கு போயிருக்கு. இவர் வந்து தூய்மையான ஆட்சியை நான் தருவேன், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறத எப்படி நாம் புரிஞ்சுக்கிறோம்? இது மேலே மேலே என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அவங்கள அம்பலப்படுத்துது. இன்னொன்று இவங்களோட மாட சாப்பரண்டி இது. இவர்களுடைய இயங்குமுறை, இவர்களுடைய இந்த சிஸ்டமை கரப்ட் பண்ணுற நடைமுறையில் இது ஒன்று. விஜயை அது இயல்பாகவே அவர்களுக்கு அது வழக்கமாக வருது. அப்படி தான் அவர் அந்த ஸ்டார் இமேஜுக்கு ரீச் ஆனதே இந்த மாதிரியான வழிகளில் தான். நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே கூப்பிட்டு நான் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன், கூட்டத்தை சேர்க்கறதுக்கான இந்த வழிகளையெல்லாம் அவர் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கார். அவங்க கூட இருந்தவங்களே சொல்கிறது இந்த நடவடிக்கையே பண்ணியிருக்காரு. இப்போதும் கூட பனையூரில் கூட்டத்தை மாசை காட்டுறது அப்படி அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் அது அவ்வளவு பேரை வந்து அந்த இடத்துல சேர்க்கறது நல்லதா, நம்முடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதா அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசனை இல்லாமல் வெறுமனே ஒரு சினிமாவை ஓட வைக்கிற. ஏன்னா ஒரு சினிமாவோட தேவை வந்து அடுத்த மாதம் அது ஓடணும்னு அவசியம் இல்லை. அது இன்றைக்கி நீங்கள் க்ரௌடை காட்டிட்டீங்கன்னா போதும், இன்றைக்கி க்ரௌடு நாளைக்கு கொண்டு வரும், அந்த லாபத்தை பார்த்துரும். ஸோ ஷார்ட் டேர்மில் லாபம் பார்க்குற மாதிரியாக தான் அரசியலையும் அவங்க அணுகிறாங்க. வந்து இந்த மாவட்ட வாரியான ஆட்களில் இது அடுத்தது போகும். ஏற்கனவே எல்லாரும் சொன்னது தான், நீங்கள் கட்சிக்கு ஒரு தொகை கொடுத்தா தான் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற சிஸ்டம் அங்கே இருக்குது. மற்ற கட்சிகள் வந்து சக்ஸஸ் அவங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா. யார் அந்த இடத்துல ஜெயிப்பாங்களோ, ஒரு கட்சிக்கு வந்து இந்த இடத்துல எம்எல்ஏ ஆயிடுவாங்கன்ற ஒரு நபர் வந்தால் அவரை செலக்ட் பண்ணுவாங்களே தவிர அந்த இடத்துக்கு நிறைய பணம் கொடுக்கறதுங்கிறது இருக்கும். அது எல்லா கட்சியில் பணத்தினால செல்வாக்கு பெற கட்சின்னு இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பணம் விளையாடும். எதையும் நீங்கள் பைபாஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன எப்ஸ்டீன்கள் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. பட் இவங்க கிட்ட தான் ஒட்டுமொத்த செயலை அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு, அவரை பார்க்குற டிக்கெட்டுக்கு, அவர் கூட அரசியலில் அந்த கிட்ட உட்கார்றதுக்கான எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து ஒரு ஊழலை, லஞ்சத்தை வந்து ரொம்ப லஞ்சத்தை ஜனநாயகப்படுத்தியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜனநாயகம் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவை என்ன? அவர் இதில் முன்னாடி சீட்டில் உட்காரணுமா, சீட்டு தரேன். அவர் படம் பார்க்கணுமா, டிக்கெட்டை வாங்கிக்க. இது வேணுமா, எம்எல்ஏ சீட்டாக வாங்கிக்க. பதவியா, பொறுப்பா, மாவட்ட பொறுப்பு, இந்த பொறுப்பு, இந்த அதுக்கே பணங்கள். நீங்கள் மாவட்ட வாரியாக விசாரிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப கடைநிலையில் இருக்கிறவர்கள், ஆட்டோ டிரைவருங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆசையை காட்டி பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லி செலவு பண்ண வைக்கிறது. இப்போ ரீசெண்டாக இவர் சேகுவரா ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ரொம்ப சாதாரண மக்கள், பெருசாக வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, இவங்க சாதாரணமாக இருக்கிறவங்க, இவர்கள் கூட ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கட்சி நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அது அவங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு நாளைக்கு தளபதி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நல்லது தானேன்னு அர்த்தம். எடுத்துடலான்னு அர்த்தம். காசு வரும். ஆமாம், அந்த போட்ட காசை எடுத்துடலான்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு கனவுல இருக்காங்க. இவங்களோட கனவு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதில் அஜிதா வந்து செலவு பண்ண 2 கோடி ரூபாய். அப்போ இது எல்லாமே இப்போ தூய்மையான கட்சின்னு வரும்போது இவர்கள் எல்லாம் இதில் முதலீடு பண்ணுறது வந்து நாளைக்கு அறுவடை செய்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் இது எல்லாமே செய்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். செங்கோட்டையன் அவர்கள் தவைக்காவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து மேற்கு மாவட்டங்களில் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கான ஒரு ஆலோசனைகள் வந்து போயிட்டுருக்கு. அந்த கூட்டத்தில் அவர் அழைக்கப்படலை, அந்த கூட்டத்துக்கு அவர் போகலை. அந்த ஃப்ளெக்ஸுகளில் வந்து அவருடைய பேர் வந்து விடுபட்டிருக்கு, ஃபோட்டோ விடுபட்டிருக்கு. இது உள்ளடி வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டதா எப்படி பார்க்குறீங்க? அது உள்ளடி அங்கே ப்ரையாரிட்டியை ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது. இதில் படத்தில் அமாவாசை கேரக்டர் வருமே, அது என்னது? ஆமாம், சத்யராஜ் பேர். அந்த படத்தில் ஒரு கட்சிக்கு புதுசாக வந்த ஒருத்தர் வந்து சத்யராஜோட அன்றாயிரம் துவைக்குப்பார். மணிவண்ணன் தள்ளிவிட்டு, நான் சீனியர் கட்சியில் இந்த உரிமையெல்லாம் உனக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு தெரியுமா?
அதுபோல் விஜய் கிட்ட வந்து வேற யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிற, யார் கிட்ட போகிறது, யாரை கிட்ட போக விடாமல் தடுக்கிறதுங்கிறது தான் அவர்களுடைய தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு அரசியல். நீங்கள் இவர் வந்து செங்கோட்டையனே வந்து நினைச்சாலும் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரை அணுகிட முடியாது. மன்னருக்கு யார் அடிமையா இருக்கிறது, முதல் அடிமை யார் ஆமாம் அப்படிங்கிறது இல்லை, அதான் ஆமாம். ரெண்டாவது இன்னொரு அடிமை அந்த பக்கம் வந்துடக்கூடாது. இவர்களுடைய நம்ம ஒன்று சொல்கிறோம், அது சினிமாக்காரர்களுடைய இயல்பு. ஒருத்தன் இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னொருத்தன் இடத்த காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆதவர்ஜுனாவே நினைச்சாலும் கூட விசிக்கால அவரோட வளர்ச்சி கிடுக்கிட்டுன்னு எல்லா இடத்துலையும் கான்டாக்ட் பண்ணி கட்சியில் ஒரு தனியாக அதை மாதிரியெல்லாம் இங்கே ஆகிறதுக்கெல்லாம் முடியலை. ஏதோ ஃபைனான்சியர் ப்ரொடியூசருங்கிறதுனால அவருக்கு வந்து விஜய் 1/4 மணி நேரம் பேசினா அவர் 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு அனுமதி தர்றாங்க. மற்றபடி இந்த கட்சி வந்து விஜய்க்கு யார் நெருக்கம் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துறது மட்டும்தான் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு. அதை அஷ்யூர் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறதுனால தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த உள்ளடி வேலைகள், அடுத்தவனுக்கு குழி பறிக்கிறது, இதெல்லாம் நடந்தே தீரும். அவர்களுடைய ப்ரையாரிட்டி வெற்றி அல்ல, அது அவங்களுக்கு ஒரு இதுவே இல்லை. நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுச் செயலாளர் வந்து ஜெயலலிதா காலத்தில் 91, 96 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வேனில் வரும்போது சீனியருங்கள்லாம் அதில் வேனில் சைடில் தூங்கிட்டு ரொம்ப வயசானவங்களாம் தூங்கிட்டுறாங்க. அதை பல சினிமாக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்ப வயசானவங்க தளர்ந்து போனவங்கலாம் வேனில் தலைவரோட வேனில் தொங்கிட்டு வர்ற மாதிரி. இவர் அதை விடவும் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறார். காருக்கு பின்னாடி கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவரோட காருக்கு பின்னாடி ஓடி வர்றாரு. அவருடைய உடல் வாகு, அவருடைய வயசு, இது ரெண்டையும் பொருட்படுத்தினீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு கல்லஞ்சக்கார ஒருத்தனும் கூட இப்போ ஒரு கட்டசிக்காத எப்போ ஓடிக்கிட்டு வந்து தொலையாதீங்க, என் மானத்தை வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஓடி வர்றார் 2 வீலரில் இறங்கி போய். அது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு சினிமாக்காரர்களோட அந்த ஒர்க்கிங் சிஸ்டம் அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு பறந்த இந்த அடிமையை போல் அந்த துண்டு எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு, அப்போது நாட்டாம படம் காலத்தில் வந்து ஒரு கிராமத்தை இருந்த பண்ணையார் மனோநிலையில் தான் சினிமாக்காரங்க இருக்காங்களான்னு தெரில. இவங்களோட இந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய கட்சி பொதுச் செயலாளரோட மரியாதையை தலைவரை இவ்வளவு இழிவாக நடத்தும் போது கட்சிக்குள்ளே இந்த உள்ளடி வேலை எல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, வெளிப்படையாகவே இவ்வளோ காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு தெரியாத மறைவிடங்களில் வந்து என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அது நீங்கள் சில தலைமை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் முத்தையா முரளிதரன் வந்து ஸ்பின்னை எறிகிறாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவரை பவுலிங் போடக்கூடாது அப்படின்னாங்க. அப்போது கேப்டன் அவர் குண்டா இருப்பார், பேரை மறந்துட்டேன், ஜெயசூர்யாவா? இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த வேர்ல்டு கப் எடுத்தார்ல அவரு, மேட்சை பாய்காட் பண்ணிட்டு போனார். என் டீம்ல ஒருத்தனை நீ விளையாடக்கூடாதுன்னா என் டீமே விளையாடாதுன்னு போனாங்க. ஸோ ஒரு தலைமை பண்புங்கிறது என்னன்னா, நீங்க எவ்வளவு கடவுள் மாதிரி இருக்கீங்கிறது அல்ல, உங்களுக்கு கீழே இருக்கவனோட மரியாதை இருக்குல்ல, உங்களுக்கு அடுத்து இருக்கிறவனுடைய மரியாதைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, அதை எவ்வளோ உயிரை கொடுத்து காப்பாற்றுறீங்கிறதுல இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இதுலையும் பார்க்கலாம். நீங்கள் பாதுகாப்பாக போய் சேரணுங்கிறத வந்து ஒவ்வொரு தலைவர்கள் சொல்லுவாங்க. விஜயகாந்த் அதை கடைசியாக அதை இருக்கும். மற்றவங்க வந்து அதுக்கான சிஸ்டம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தரோட பாதுகாப்பு, அவங்களோட மரியாதை. இன்னொன்று, இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் எல்லார் பேரை வந்து வரிசையாக அறிவிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த ஊரில் அது ஒரு இப்போ நான் ஒரு தலைவர், நான் அந்த ஊரில் போய் நின்று ஒருத்தன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் அந்த ஊரில் இவன் பாரு என் பக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிறத காட்டுறது அவர் கொடுக்குற மரியாதை. அவர் நாளைக்கு போய் அங்கே அரசியல் பண்ணுறது. அண்ணாதுரை எல்லாம் போய் அங்கே இருந்தவங்களோட கடையில் போய் உட்காருவார், கல்லால் உட்காருவாரா என்ன, கட்சியில் இப்போ ரொம்ப சாதாரண மக்கள். அப்போ அண்ணாதுரை வந்து ஏன் கல்லால் உட்கார்றான்னா, இப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகிறது. இதெல்லாமே அது ஒரு மரியாதை. அது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரசிகனை அப்படி வேணால் ஒத்துக்கலாம். அவருக்கு ரசிகனும் ஒன்று தான், பொதுச் செயலாளரும் ஒன்று தான், யாருக்கும் மரியாதை கிடையாது. இது இவங்க ஏற்றி விட்டது தான். நாம் ஒன்றும் இதில் இறக்கப்படுறதுக்கு ஒதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆன ஹோல் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களுக்கு எந்த அடிப்படையிலும் இவங்க வந்து தங்களை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி, வித்தியாசம்னா எதில் வித்தியாசம்னா வேர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுல வித்தியாசம்னு வேணால் சொல்லணும். இப்போ அரசியல் வந்து காய்கள் ஒவ்வொரு கட்சிகளும் நகர்த்தி கொண்டே இருக்கிறாங்க.
இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருந்த சசிகலா அவர்கள் வந்து புதிய கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த கட்சியிலேயே டிடிவி தினகரன் பகுதியிலேருந்து அந்த கட்சியிலேருந்து போய் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கிறதாக தகவல்கள் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து முக்கிய ஒரு நபராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 2026 எலெக்ஷனில் வந்து நான் தான் வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவருடைய வரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவுன்னெல்லாம் இல்லை. இப்போ அந்த அது வந்து இது ஒரு அப்பட்டமான ஜாதி அரசியல் தான். அவர்கள் ஒரு அந்த அவங்களோட ஜாதிக்கான முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பயன்படுத்தி தன்னை ஒரு அரசியல் சக்தியாக காட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லைங்கிறதுல. இது ஆரம்பிக்கிற இடம் என்னன்னு சொன்னால், அந்த கவுண்டர் கள்ளர் மறவர் அந்த 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 ஜாதி, அந்த முக்குளத்தோர் கவுண்டர் கேஸ்ட். இதில் முக்குளத்தோருக்கு எடப்பாடிக்கும் இவர்களுக்குமான அதிமுக வந்து ஒரு 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 முக்குளத்தோர் கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை சசிகலா ஒரு அதிகார மட்டத்திலையும் சரி கட்சியிலையும் சரி அந்த அந்த ஜாதிக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை ரொம்ப பெருசாக கொடுத்து அந்த 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 ஓட் பேங்க்கில் ஒரு செல்வாக்கு வச்சுருக்காரு. எடப்பாடி வந்து அந்த வடிவத்தை மாற்றுறாரு. அதை இன்னொரு ஜாதியில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்றாங்க. அதனுடைய விளைவை வந்து இப்போ கடந்த தேர்தல்களில் சந்திக்கிறாங்க. அதன் பிறகு இந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு செக்ஷனை உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு அவர் தயாராகிறார். எடப்பாடி ஒரு செக்ஷனை அதாவது தினகரனை உள்ளே சேர்த்துக்கிட்டு மற்றவர்களை கட்டி விட்றாரு. அது காரணம் என்னங்கிறது தெரியாது. அவர் அந்த விலையை ஏன் கொடுக்க தயாராகிறாருன்னு நமக்கு தெரியல. அவர்கள் வர்றதே அவர் கொஞ்சமும் விரும்பலை. அவங்க தன்னுடைய இடத்த பறிக்கலாங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்க தனக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஸோ அதன் வழியாக இவங்களை வந்து தினகரனை சேர்த்துக்கிட்டு இந்த ஓட் பேங்கை நாம் கொண்டு வந்துடலான்னு அவர் கணக்கிடுறாரு போல தெரியுது. அது மற்றவர்களுக்கு கோபத்தை உருவாக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியணும்னா, இப்போ அவரோட கணக்கு எப்படி இருக்குது, தினகரன் தனியாக எலெக்ஷனில் நின்று உனக்கு 30 தொகுதியில் வந்து உனக்கு சேதாரத்தை ஏற்படுத்தி தானே தன்னோட இம்பார்ட்டன்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ நானும் ஆளை நிறுத்துறேன், அடிச்சா தான் என்னோட வெயிட்டை காட்டினா தானே நீ என்ன மரியாதை கொடுப்ப, நான் காட்டுறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அப்படிங்கிற ஆங்கிளில் அவர் காய நவுத்துறாரு. ஸோ இது காட்டுறது என்னன்னு சொன்னால், அதிமுக அலையன்ஸ் வந்து பார்வைக்கு அது ஏதோ கஷ்டப்பட்டு அதை கட்டுன மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ளூர அந்த அந்த டிஃப்ரென்சஸ் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இல்லை, இதில் எனக்கு ஒரு கேள்வி. பாஜகவை வந்து இந்த சசிகலா அம்மையார் வந்து எதிர்க்கிறது இல்லை, சாஃப்டாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து செய்கிறாங்க. அப்போது இந்த எலெக்ஷனில் இப்படி நிற்கும்போது அது பாஜகவுக்கு ஒரு பாதிப்பு தானே உருவாக்கும். பாஜகவுக்கு அதில் ஒரு தேவை இருக்கலாம், தேவை இல்லாமல் இவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன தேவைன்னு சொன்னால், பாஜகவுக்கு எடப்பாடியை எவ்வளோக்கு எவ்வளோ வீக் ஆக்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாஜகவுக்கு 2029 பலன் அதிகம். அந்த நெகோசியேஷனில் அவர்கள் அடுத்தது பாஜக தான். ஆமாம், அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும் 29. இந்த தேர்தல் நீங்கள் பட்ஜெட்டில் எல்லாரும் பல பேர் அந்த கருத்தை சொல்லிட்டாங்க. பட்ஜெட்டில் ஏன் தமிழ்நாடு அவங்க பொருட்படுத்தவே இல்லைன்னா, இதனால பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு. ஸோ இங்கே ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும் போது எதுக்கு தண்டத்துக்கு இங்கே போய் ஆஃபர் கொடுக்கணும், சரி அப்படின்னு அவங்க ஒழிக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சசிகலாவினுடைய இந்த நகர்வு அவர்களுக்கு தேவைப்படுது. ஏதோ ஒரு வகையில் இருக்கட்டும்னு அலோவ் பண்ணுறாங்க. மேபி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம், பாஜக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம். ஆனாலும் கூட அவர் உருவாக்குற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எதிர்ப்புணர்வு இருக்குல்ல, அது கிரவுண்டில் வேலை செய்யத்தான் செய்யும். ஏன்னா அவங்கள அதை கிளைம் பண்ணலாம்ல. அந்த ஆட்கள்லாம் பாருங்கள், நாம் வந்து எத்தனை மினிஸ்டர், 9 மினிஸ்டர் இருந்தாங்க ஏடிஎம்கே பீரியடில் நம்ம ஜாதியில். பழனிசாமி வந்தபோது அந்த அவர்கள் எல்லாமே செல்வாக்கு இல்லாமல் போயிட்டாங்க. இவங்களை இப்படி சசிகலா வந்து மதிக்கவே இல்லை. எடப்பாடியை சிஎம் ஆக்கின சசிகலாவே அவங்க மதிக்கலை அப்படிங்கிற கோபம் அந்த இடத்துல அது வேலை செய்யணுன்றதான் சசிகலாவோட எண்ணம். நீ அப்போ தான் நீ திரும்பி வருவேங்கிறது. ஸோ இந்த முரண்பாடு இருக்குல்ல, இது ஒரு த்ரெட்டு தான். எடப்பாடிக்கு அது ஒரு சிக்கல் தான். பட் அவர் அந்த வேலைக்கு தயாராக இருக்கார். தோல்வியே வந்தாலும் சரி, தோல்வி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் என்னுடைய இந்த அதிமுக தலைவருங்கிற ஸ்டேட்டஸுக்கு, அதிமுக பொதுச் செயலாளருங்கிற ஸ்டேட்டஸுக்கு ஒரு குறைந்தபட்ச இடையூறை கூட நான் அனுமதிக்க மாட்டேன். சீட்டு எனக்கு தான், அது எனக்கு தான், அவ்வளோதான். இது போனால் போயிட்டு போகுது, சிஎம் இது போனால் போயிட்டு போகுது, அவருக்கான நஷ்டம். பிஜேபிக்கு
அவர் எனிவே அவரை வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சாலும் கூட ஆட்சியை நடத்த போகிறது அமித்ஷா தான். பட் அதிமுக தலைமைங்கிறது ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு ஸ்டாண்டர்ட், அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், அது போதும். ஸோ அந்த எண்ணத்தில் இருக்காருன்னு தான் அர்த்தம். பட்டு இதில் பிஜேபியால் கன்வின்ஸ் பண்ண முடியாது, அது வேற விஷயம். அது நிச்சயமாக அது நடக்கும். ஆனாலும் கூட சசிகலா ஆரம்பித்து வைக்கிறத வந்து சசிகலா சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அது நிற்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க செய்கிற பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது எடப்பாடி அதிமுக கூட்டணிக்கு செய்ய வேண்டிய டேமேஜை செஞ்சிடும். அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் எப்படி பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது எந்த மாதிரி போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியாது. அண்டு சசிகலா இதே அளவு ஸ்ட்ராங்காக எலெக்ஷன் வரைக்கும் நிற்பாங்கன்னெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட அந்த அதிமுக பிராட்டப் எல்லாமே அவங்களுக்கு இந்த மாதிரியான சுயமரியாதை அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவர்கள் வந்து அஞ்சுவதும் அடிபணிவதும் சிபிஐ இடிக்கு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அந்த அளவில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது ஒரு அப்பட்டமான ஜாதி அரசியல் அண்ட் ஒரு த்ரெட்னிங், ஒரு மிரட்டல் அரசியல். ஒரு திட்டம் இருக்கும். சிம்பிள் கணக்கு தான். யாரெல்லாம் தேர்தலில் போட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டினாங்களோ அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஸோ போன தேர்தலில் அதிமுகவுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொன்ன சசிகலாவை இப்போ அவர் மதிக்கலை. போன தேர்தலில் தனியாக நின்ன டிடிவி தினகரனுக்கு அவர் மதிப்பு கொடுக்குறாருன்னா அப்போ சசிகலாவோட மைண்டில் இது பிளிங்க் ஆயிருக்கும். ரைட், நாமளும் நின்று நம்ம வெயிட்டை காட்டினா தான், ஒரு 50 தொகுதியில் மண்டல தட்டினா தான் நம்மளே இந்த ஆள் மதிப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடிக்கு ஒரு ஆதரவை வந்து தினகரன் கொடுக்கறதுனால தினகரனை அடிக்கக்கூடிய வேலையை வந்து தினகரனை அடிக்கல. அவங்க தன்னோட வெயிட்டை காட்டுறாங்க. தினகரன் அங்கே ஒரு வெயிட்டை காட்டினார்ல, நான் ஏன் வெயிட்டை காட்டுறேன், என்னையும் கூப்பிட்டுருவேல, என்னுடைய செல்வாக்க இந்த தேர்தலில் நான் வந்து காட்டுவேன் அப்படின்றாங்க. அப்படிங்கிறது தான் இப்போவும் ஆஃபர் ஓப்பனில் இருக்கு. நீ இப்போ கூப்பிட்டு என்ன மரியாதை பண்ணு, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சசிகலா வந்தபோது கிடுகிடுன்னு ஓடி போயிட்டார். அவர் சசிகலா ஏதோ எம்ஜிஆர் சமாதிக்கு வந்தபோது இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டார். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு விஷயங்கள் இன்னும் நம்ம உரையாடுறதுக்கு இருக்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.